வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரைடே. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கேங், அவங்க ரெண்டு கேங்குக்குள்ள அடிக்கடி சண்டைகள் நடக்குது. இவன் அவனை போட, அவன் இவனை போட அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கு. இதில் ஹீரோட தம்பியை ஒரு கேங் வந்துட்டு போட்டுட்டாங்க. இதனால ஹீரோட தம்பியை போட்டாங்க. அட்லாஸ்ட் அந்த ஹீரோட தம்பி இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருந்தாப்புல. ஹீரோ வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டு எழுத்து வச்சிருக்காரு, அந்த பிரச்சனைகள் வந்துட்டு ஹீரோ எப்படி வந்துட்டு சுத்திட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம கேபிஐ தீனா வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல வந்து கன் எடுத்து நம்ம ஹீரோ தலையில வந்துட்டு வைக்கிறாரு. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படிங்களா இந்த படத்தோட மீதி கதையா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது திடீர்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு பொல்லாதவங்க வந்துட்டு கிஷோரோட தம்பி வந்துட்டு சில வேலைகள் ஈடுபடுவாரு. அண்ணன் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டாரு. ஏன் வடச்சென்னையில ராஜனோட தம்பி இதை தான் பண்ணுவாரு. அண்ணன் இல்லாத டைம்ல வந்துட்டு இல்லீகலா வந்துட்டு அவர் வந்துட்டு வேலையை ஆரம்பிப்பாரு. அங்க வரக்கூடிய பிரச்சனைகள் இங்கேயுமே அண்ணன் பண்ணக்கூடிய இந்த அடிதடி தொழில வந்துட்டு நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு தம்பி வாலண்டரியா உள்ள என்ட்ரி ஆகி அவரே அவர் தலையில வந்துட்டு மனவரி போடுக்கிற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு இருக்கு. பட் இந்த ஒரு ரெண்டு கேங்க்ல நடக்கிற சண்டே, இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கறத நிறைய படத்துல நம்ம பார்த்து பழக்கப்பட்டதுனால படத்துல புதுசா வந்துட்டு எதுவும் கிடையாது. நான்லீனியரா சொல்லப்பட்ட அந்த செட்ச் வந்து நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அங்கங்க கேமியோவா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் அது த்ரூ அவுட் வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல முடிக்கும் போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு ஆர்க்ல கனெக்ட் பண்ணி முடிச்சது ஓகே, நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். மித்தபடி எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு பிலோ அவரேஜான படமா தான் இருந்தது. நார்மல் கேங்ஸ்டர் மூவி. நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.